வணக்கம் நண்பர்களே. மாசி மாத பௌர்ணமி இன்னைக்கு கைலாசா திருவண்ணாமலை, அதாவது இது சுவாமி நித்யானந்த ஆசிரமத்துல நடக்கக்கூடிய மிகப்பெரிய அன்னதானத்தை உள்ள போய் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்துல கிரிவல பாதையில இருக்கு சுவாமி நித்யானந்தாவோட ஆசிரமம். மாதம் பௌர்ணமி அன்னைக்கு 48 மணி நேரத்துக்கு தொடர்ந்து அன்னதானம் இங்க கொடுக்குறாங்க. பல லட்சம் பேர் இந்த அன்னதானத்துல பயனடைகிறாங்க. வாங்க உள்ள போய் இந்த அன்னதானம் எப்படி நடக்குது, எப்படி தயார் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆசிரமத்தோட நுழைவு வாயில்ல சுவாமி நித்யானந்தாவோட திருவுருவ சிலைய பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க. கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் இந்த ஆசிரமத்துக்கு வயிறார சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் களைப்பு தீர ஓய்வெடுத்துட்டு அதுக்கப்புறம் தங்களோட கிரிவலத்தை தொடரலாம். அதுக்கான வசதியும் இடமும் இந்த ஆசிரமத்துல தாராளமா இருக்கு. பல லட்சம் பேர் சாப்பிடக்கூடிய இந்த அன்னதானத்தை எப்படி சிறப்பா திட்டமிட்டு மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தொடர்ந்து 48 மணி நேரம் நடத்துறாங்க அப்படிங்கிறத இந்த ஆசிரமத்தை சேர்ந்த ஸ்ரீ நித்திய குமரானந்தா ஐயா நம்மளுக்கு விவரமா எடுத்து கூறுறாரு. வாங்க அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். நித்யானந்தம் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை பூமியில மாதம் கைலாசா திருவண்ணாமலையில ஔஷத அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. வாங்க கைலாச திருவண்ணாமலையோட ஔஷத அன்னதானத்தை பார்ப்போம். நம்ம கைலாச திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா நீங்க என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோன்னு ஒரு போர்டு இருக்கும். அதாவது அண்ணாமலையாரை சுற்றி வரும் கிரிவலம் வரதுக்காக அண்ணாமலையாரை சுற்றி வரும் அனைத்து உயிர்களும் அண்ணாமலையாரின் வடிவங்களே. இங்க வர்ற பக்தர்கள் எல்லாருமே அண்ணாமலையோடைய வடிவமா நினைச்சு இங்க அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால வர பக்தர்கள் எல்லாருமே பூரண கும்ப மரியாதையோட நாங்க வரவேற்கிறோம். என்ட்ரன்ஸ் வந்தோம்னா சுவாமிஜியோடைய மூர்த்தி இருக்கும், கைலாசநாதருடைய மூர்த்தி இருக்கும். சுவாமிஜியோட சிலைக்கு பின்னாடி இந்த மிகப்பெரிய குத்துவிளக்கு மாதிரி உள்ள தீபம் ஏற்றக்கூடிய அமைப்பும், அதுக்கு பக்கத்திலேயே தங்க நிறத்துல இந்த அழகான தேரும் இருக்கு. ரெண்டையும் நம்ம பார்த்துட்டு ஆசிரமத்துக்கு உள்ள போவோம். ஐயா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். நம்ம கைலாசா பாத்தீங்கன்னா கடந்த 25 வருடமா, கடைசி 25 வருடமா 120 நாடுகள்ல 100 கோடிக்கு மேற்பட்ட அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, நம்ம கைலாசா திருவண்ணாமலையில தொடர்ந்து 48 மணி நேரம், ஒவ்வொரு பௌர்ணிக்கும் 48 மணி நேரம் தொடர்ச்சியான அன்னதானம் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் மக்களுக்கு இங்க ஔஷத அன்னதானம் வழங்கப்படுது. நம்ம கைலாசா திருவண்ணாமலையில கொடுக்கப்படுற அன்னதானத்துக்கு பேரு ஔஷத அன்னதானம். ஔஷதம்னா எல்லாருக்குமே தெரியும், மருந்து. இங்க உணவே மருந்தா, மருந்தே உணவா வழங்கப்படுது. காரணம் என்னன்னா, சிவபெருமான் ஆகமத்துல எப்படி சமைக்கணுங்கிற முறையை சொல்லியிருக்காரு. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது 3மே இல்லாம ஆகம முறைப்படி, பாகசாஸ்திர முறைப்படி தயாரிக்கப்படுது. எப்படி சிவாலயங்கள் கட்டுறதுக்கு ஆகமங்கள் இருக்கோ அதே மாதிரி சமைக்கிறதுக்கும் ஆகமங்கள் இருக்கு. அந்த ஆகம முறைப்படிதான் இங்க ஔஷத அன்னதானம் வழங்கப்படுது. அதனால இங்க நீங்க உணவு சாப்பிட்டீங்கன்னா அது மருந்தா செயல்படும். அது மட்டும் கிடையாது, நம்ம உடம்புல ஜடவாக்னிங்கிற ஒரு அக்னி இருக்கு. இந்த அக்னிய இந்த உணவு விழிப்படைய வைக்கும். இப்ப நம்ம உடம்போட செரிமானத்துக்கு எல்லாம் காரணம் என்னன்னா அந்த உடம்புல உள்ள ஜடராக்னி தான். அந்த ஜடராக்னி பாத்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத உணவுகள்லாம் சாப்பிடும்போது அது ஒழுங்கா விழிப்படையாம நம்ம நிறைய உணவுகள், மாமிசமோ எது சாப்பிட்டாலும் நிறைய செரிமானமாகாம அந்த உடம்புல இருக்கும். இந்த உணவு எடுத்துக்கும் போது, அதாவது ஆகம முறைப்படி செய்யப்பட்ட இந்த ஔஷத உணவு எடுத்துக்கும் போது அந்த உடம்புல உள்ள ஜடராக்னி விழிப்படைஞ்சு ஏற்கனவே செரிமானம் ஆகாம சில உணவுகள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த ஔஷத அன்னதானம் மூலமா அதை செரிமானமாக்கும். இங்க கொடுக்குற அன்னதானத்துல ஒரு கலவை சாதம், வெள்ளை சாதம், சாம்பார், அப்பளம், ஒரு கூட்டு இப்படி கொடுக்குறாங்க. கலவை சாதத்துல வெரைட்டியா கொடுக்குறாங்க. ஒன்று தீர்ந்தொன்னு இன்னொன்னு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம போன நேரத்துல வெஜிடபிள் ரைஸ் கொடுத்துருந்தாங்க, அதோட சாம்பாரும் சாதம் கொடுத்துருந்தாங்க, அப்பளம் கொடுத்துருந்தாங்க, ஒரு பருப்பு கூட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. நல்ல சுவையா இருந்தது சாப்பிட்றதுக்கு. அன்னதானத்துல சேவை செய்யற இந்த நண்பர்கள் களைப்படையாம உற்சாகத்தோட பணியாற்றுறத இங்க பார்க்க முடிஞ்சது. அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிடுவோம். இந்த ஔஷத அன்னதானத்தோட தாற்பயமே என்னன்னா, நாங்க அண்ணாமலையருடைய பக்தர்களுக்கோ இல்ல மனிதர்களுக்கோ நாங்க அன்னதானம் வழங்கல, அண்ணாமலையாருக்கே நாங்க அன்னதானம் வழங்குறோம் அப்படிங்கிற பரம அத்வைதத்தை வச்சுதான் இங்க அன்னதானம் வழங்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அண்ணாமலையாரை சுற்றிதான் மக்கள் எல்லாமே கிரிவலம் வர்றாங்க.
அது மட்டும் இல்லாம அந்த அண்ணாமலை மேல பட்டு அந்த காசை தான் மக்களும் சுவாசிக்கிறாங்க. அப்ப அந்த மக்களுமே அண்ணாமலையாரின் நிலையில தான் இருப்பாங்க, அவங்களும் சிவத்துவத்துல தான் இருப்பாங்க. அதனால இங்க வர மக்கள் எல்லாரையுமே அண்ணாமலையாராக நினைத்து வணங்கிதான் இந்த ஔஷத அன்னதானம் வழங்கப்படுது. இந்த கைலாச திருவண்ணாமலையுடைய கொள்கை என்னன்னா, உணவே மருந்தாக, சேவையே ஞானமாக வழங்கப்படுகிறது. இங்க வர மக்களுக்கு அவங்கள அண்ணாமலையார நினைச்சு இங்க உணவு போடும்போது அந்த ஔஷத அன்னதானம் மக்களுக்கு ஒரு மருந்தா செயல்பட்டு அது உணவே மருந்தா செயல்படுது. அதே மாதிரி எங்களை மாதிரி பக்தர்கள் வேற வேற ஊர்கள்ல இருந்து நிறைய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்து சேவை செய்யறோம். நமக்கு 3 ஆசிரமம் இருக்கு இங்க கைலாச திருவண்ணாமலை. நீங்க கிரிவல பாதையில் நடுவுல உள்ள ஆசிரமத்துல நம்ம இருக்கோம். இது இல்லாம கோவில் பக்கத்துல 2 ஆசிரமம் இருக்கு. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்து சேவை செய்யறாங்க. அவங்க எல்லாருமே நாங்க உணவளிக்கிறது அண்ணாமலையாருக்கே உணவளிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களும் அந்த சேவையை ஞானமா பெறுறாங்க. அதனால உணவே மருந்தாக, சேவையே ஞானமாக அப்படிங்கிற ஒரு அத்வைத கொள்கையை வச்சுதான் சுவாமிஜியோட இந்த கைலாச திருவண்ணாமலை இயங்கிட்டு இருக்கு. நம்ம கைலாச திருவண்ணாமலையில மாதம் பௌர்ணமி 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் மக்கள் வரையும் நம்ம ஔஷத அன்னதானம் சாப்பிடறதுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம கைலாச திருவண்ணாமலை விசிட் பண்ற மக்களே பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. இங்க வந்து மக்கள் ரெஸ்ட் எடுப்பாங்க, தூங்கிட்டு போவாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் 6-7 கிலோமீட்டர் நடந்து வரும்போது பசிச்சவங்க சாப்பிட்டு போவாங்க, மத்தவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போவாங்க. அப்ப சாப்பிட வர மக்கள் 1.5 லட்சமா இருந்தாலும் 4-5 லட்சம் மக்களுக்கு மேல நம்ம கைலாச திருவண்ணாமலையை விசிட் பண்றாங்க. நண்பர்களே, பல லட்சம் மக்களுக்கு உணவு தயாரிக்கக்கூடிய கைலாசா திருவண்ணாமலையில உள்ள சமையல் கூடம் இதுதான். நவீன உபகரணங்களோட இந்த சமையல் கூடம் செயல்படுது. சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இங்க உணவை தயார் பண்றாங்க. கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுக்கு சேவை பண்றதுக்காகவே கைலாசா திருவண்ணாமலை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இங்க உள்ளவங்க சொல்றாங்க. வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களையும் அந்த சிவபெருமானே இங்க வந்து சாப்பிட்றதா நினைச்சுதான் நாங்க அன்னதானம் வழங்குறோம் அப்படின்னு ஐயா சொன்னாரு. நீங்க பாக்குறதுதான் ஔஷத அன்னதானம் சமைக்கிற அந்த சமையல் அறை பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து 48 மணி நேரம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா லட்சக்கணக்கான மக்களுக்கு சமைக்கணும். அதனால பாத்தீங்கன்னா ஸ்டீமரு, பாய்லரு போன்ற நவீன தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தி இருக்கோம். அது மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான நம்முடைய சாமியோட பக்தர்கள் வந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சுவாமி கிட்ட சிவதீட்சை, விசேஷீட்சை பெற்றவங்க, அசைவம் சாப்பிடாதவங்க. இவங்கதான் இங்க சமையல் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து 48 மணி நேரம் இயங்கிட்டு இருக்கும். பௌர்ணமி வந்து ஒரு நைட்டா இருந்தாலும் மக்கள் 2 நாள் வருவாங்க. 2 நாளுமே நம்முடைய மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவா வந்து இயங்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இப்ப நம்ம ஆசிரமத்தோட மெயின் ஹால்ல உள்ள போய் பார்க்கலாம். இதுதான் கோவில், உள்ள ஆசிரமத்துக்கு உள்ள கோவில். சுவாமி நித்யானந்தரோட திருவுருவ சிலை இங்க இருக்கு. இங்க வர்ற பக்தர்களை சுவாமிஜி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி சிலை அமைச்சிருக்காங்க. சுவாமிஜிட்ட நம்மளும் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிருவோம். இங்க உள்ள சுவரில் சுவாமிஜியோட இளமை கால புகைப்படங்கள் அருமையா காட்சிக்கு வச்சிருக்காங்க. தானத்துல சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. சுவாமிஜியோட பிறந்த வீடு கோயில் பக்கத்துல திருவுடல் தெருவுல இருக்கு. அங்க வருஷம் 365 நாளும் அன்னதானம் கொடுக்குறாங்க. காலையில 8 மணிக்கு ஆரம்பிக்கிற அன்னதானம் நைட்டு 10 மணி வரைக்கும் தொடர்ச்சியா அன்னதானம் பண்றாங்க அந்த இடத்துல. நம்ம கைலாச திருவண்ணாமலையில மாதம் பாத்தீங்கன்னா பரமசிவ சேனா அப்படிங்கிற 1 மாத வகுப்பு இலவசமா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தங்குற வசதி, உணவு எல்லாம் இலவசம். அது மட்டும் இல்லாம இந்த 1 மாத பயிற்சி வகுப்புமே இலவசம். இந்த பரமசிவ சேனா எதுக்குன்னா, இப்ப நம்ம வந்து நம்மளை பத்தி, இந்த சமூகத்தை பத்தியும் ஒரு கருத்து வச்சிருப்போம். சமூகம்னா இப்படிதான், நம்மலாம் இப்படிதான். இதுதான் நம்மளை முன்னேற விடாம தடுக்கிறது. இப்ப நம்ம இந்த சித்தர் சிவவாக்கியார் பாட்டு கூட ஒண்ணு உதாரணமா சொல்றேன். இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே,
எண்ணிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரே அப்படின்னு பாடுறாரு. நமக்குள்ள சிவம்ங்கிற ஒரு தன்மை இருக்கு. இந்த தன்மை வெளிப்படையாமலே நம்ம வச்சிருக்கிறோம். சுவாமிஜி நிறைய தீட்சைகள் மூலமாகவும் இங்க யோகா பூஜைகள் மூலமாகவும் அந்த சக்திகளை உயிர்ப்பிக்கிறார். நமக்குள்ள குண்டலினி சக்தி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், யோக முறையில உள்ள எல்லாருக்குமே தெரியும். அந்த சக்தியை சுவாமிஜி தீட்சை மூலமா வெளிப்பிக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 30 நாள் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாத வகுப்புகள், பயிற்சி வகுப்புகள் நிறைய நடக்குது. இந்த 30 நாள் பயிற்சி வகுப்பை வச்சு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கலாம். கட்டாயமா எல்லாரும் இதுல கலந்து கொள்ளுங்க. முற்றிலும் இலவசம். நீங்களுடைய சாப்பாடு, நீங்க தங்குமிடம் எல்லாமே இலவசம். இந்த பரமசிவ சேனா வகுப்பு நம்ம கைலாச திருவண்ணாமலையில் நடக்குது. இங்க சிவதீட்சை வழங்கி விசேஷ தீட்சையும் சுவாமிஜி வழங்கி, அந்த விசேஷ தீட்சை வழங்கும் போது சுவாமிஜி ஸ்படிகலிங்கம் கொடுக்குறாரு. ஸ்படிகலிங்கத்துக்கு பூஜை செய்ய பூஜை பொருட்களும் இலவசமாக கொடுக்குறாரு. அந்த சக்கரங்கள் பொறிக்கப்பட்ட ஸ்படிகலிங்கம் சுவாமிஜி இலவசமாவே இந்த பயிற்சி வகுப்புல கலந்துக்கிறவங்களுக்கு தராரு. அதனால கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நித்யானந்தம். இப்ப நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன்னாக்கா நம்மளுக்கு கிறிஸ்துவம் கிறிஸ்துன்னு சொன்னாக்கா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு மதம் ஞாபகம் வரும். அதே போலதான் இஸ்லாம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மதம் ஞாபகம் வரும். கைலாசா, சாமி கைலாசான்னு எதை சொல்றாங்கன்னாக்கா கைலாசாங்கிறது இந்து. எல்லா இடத்துலயும் கைலாசம் அமைச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயுமே ஒரு ஒரு சனாதன இந்து தர்மப்படி இந்துக்களை உருவாக்கி இருக்காரு. எப்படி ஒரு இந்துவா வாழ்றது, எப்படி ஒரு இந்துவா நடந்துக்கிறது உருவாக்கி இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தருமே படிச்சு ஒரு வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க. அதே போல சாமியுமே ஆரம்பத்துல இருந்தே அந்த ஆன்மீகத்தை கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு வச்சிருக்கிற எல்லாத்தையுமே உழைப்ப நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுதான் PSS பரமசிவ சேனை ப்ரோக்ராம் நடக்குது, ஃப்ரீயா நடக்குது. இந்த திருவண்ணாமலையில நடக்குது, வேற ஒரு வெளிநாட்டுலயும் நடக்குது. இப்ப யாருக்கெல்லாம் மன ரீதியா உடல் ரீதியா வாழ்க்கையில மேன்மை அடையணும், நான் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தா வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தாராளமா பரமசிவ சேனையில கலந்துக்கலாம். அது ஃபுல்லி ஃப்ரீ ப்ரோக்ராம் தான். இங்க வந்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா ஃபுட்டு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதே போல நீங்க இங்கேயே தங்கிக்கலாம். நீங்க வந்தீங்கன்னாக்கா நிச்சயமா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தோட வெளியே போவீங்க. இந்த 30 நாள் ஆனா கண்டிப்பா அட்டென்ட் பண்ணிட்டு அவங்க சொல்றதை கேட்டுட்டு போனீங்க, நல்ல மாற்றத்தோட நீங்க வெளியே போவீங்க. நித்யானந்தம். நண்பர்களே, இதுவரைக்கும் பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய ஔஷத அன்னதானத்தை பத்தி குமாரானந்தா ஐயா நம்மளுக்கு ரொம்ப அருமையா விளக்கி சொன்னாங்க. அவருக்கு நம்ம எல்லோரும் சார்பிலையும் நன்றியை தெரிவிச்சுக்கிடுவோம். நன்றி ஐயா. இதை பார்க்கிற பொதுமக்கள், அண்ணாமலையுடைய பக்தர்கள் அனைவரும் நம்ம கைலாச திருவண்ணாமலை வாங்க, ஔஷத அன்னதானத்தை சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பரமசிவசேனா அப்படிங்கிற 1 மாத வகுப்பையும் அட்டன் பண்ணுங்க. நன்றி. நித்யானந்தம். நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல கைலாசா திருவண்ணாமலை, அதாவது சுவாமி நித்யானந்தரோட ஆசிரமத்துல நடக்கக்கூடிய மிகப்பெரிய அன்னதானத்தை இந்த வீடியோல கண்டு களிச்சோம். இவ்வளவு பெரிய சேவைய தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்ற சுவாமிஜிக்கு என்னோட சார்பிலையும் உங்களோட சார்பிலையும் கோடானு கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிடுவோம். விருப்பம் இருக்கிறவங்க இங்க நடக்கிற பரமசிவ சேனா வகுப்புலையும் கலந்துக்கிட்டு ஆன்மீகத்துல நீங்களும் பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னு என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை அடுத்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே.